கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜாமீன் கோரிய வழக்கில் ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜெயபாலின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காதலனை கைவிடுமாறு கவின் மிரட்டப்பட்டதாகவும் ஜாமீன் மனு விசாரணையின் போது சிபிசிஐடி தெரிவித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரிய ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். கவின் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறையிலிருந்து சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவம், அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழக சம்பவத்தில் கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது குவாரியில் தான் சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது, சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே சரவணன் விண்ணப்பித்திருந்தார். அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது. அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பின் போது போலீசார் விசாரணையில் 61 விசாரணை நடத்தியதன் அடிப்படையிலும் சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபாலிடம் நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையும் அவரை ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படி என்று குறிப்பிட்டது. குறிப்பாக இந்த ஜாமீன் கேட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் கொடுத்த தகவல்கள் தான் தற்பொழுது அதிர்ச்சி அடைவித்துள்ளன. அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் கவினை கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார். அதாவது சகோதரர் ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார். அது கடந்த ஜனவரி மாதம் முன்பு, அதாவது கொலை நடந்ததுக்கு முன்பாகவே, ஜூலை மாதம் கொலை நடக்கிறது, ஜனவரி மாதமே கவினை சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதனை சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 2 வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் சகோதரியான சுபாஷினிக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிஐடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இவரை இப்போ தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசிஐடி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் மனு என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால், கொலை நடந்த பிறகு தடயங்களை மறைத்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டு தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.